ஹாய் மக்களே, இன்னைக்கு மீன் சந்தையில் போய் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன மீன் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நேற்றைய தானம்மா நிறைய இறைச்சியெல்லாம் வாங்கி விரித்து பிறக்கி வச்சுருந்தேன். அதுக்கடையில் எல்லாத்தையும் திட்டியான்னு உங்களுக்கு டவுட் தோணும். நேற்றைக்கு வந்து வெறும் சிக்கன் மட்டும் தான் மக்களே கொஞ்சோல எடுத்து இந்த தேங்காய் பால்லாம் ஊற்றி குழம்பு வச்சேன். மற்ற மாதிரி நேற்றைக்கு வந்து நடந்த விஷயத்தை நினச்சி அப்படி சாப்பிடக்கூடிய மனநிலையில் இல்லை பார்த்துக்கோங்க. அதனால் எல்லாத்தையும் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. பேச முடியலை, மூச்சு முட்டாக இருக்குது. ஒரே கொழுப்பு சத்து அடைஞ்சிருக்கும் போல் இருக்குது. கொழுப்பு சத்து அடைஞ்சாலும் இந்த மாதிரி மீன் இறைச்சி சாப்பிட்றத விட மாட்டேங்க. சரி, ரொம்ப வளன்னு பேசி உங்களை போர் அடிக்க விடாமல் எல்லோரும் மீனை பார்க்க ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன மீன் பார்த்தீங்களா மக்களே? பாருங்கள், வெலை மீன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதுதான் விலை குறைவு. 3 வெலை மீன் எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 100 ரூபாய் மட்டுமே. தெரிஞ்சு தான் வாங்கினேன். சரி, சும்மா முழுசாக வச்சு அப்படி பொரிக்கலாம் பற்றிலாம். முழுசாக வச்சு மீன் பொரிச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்து. நேற்றைக்கு தான் இறைச்சிக்கு நிறைய ரூபாயிட்டா. அதனால இன்றைக்கி 100 ரூபாய்க்கு மீன் எப்படி கொள்ளாமா? வெலை மீன் உங்களுக்கு பிடிக்குமா? வெலை மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இதில் வந்து பயங்கரமாக ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து ஆரஞ்சு கலர்லாம் மங்கி இருக்குது. செவில பிச்சு பார்ப்போம். பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. 100 ரூபாய்க்கு இந்த மீன் கொள்ளாமான்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.